வெல்கம் டு சாய்சோலை அகாடமி. போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிளியர் ஜெய் மீன்ஸ்ன்றதை பார்த்துருப்போம். அதில் சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஸ்டடி கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்களோட லேர்னிங் கேப்பபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கும் அவங்க கேப்பபிலிட்டியும் வச்சு அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அதை வந்து நமக்கு வந்து எப்படி நம்மளுடைய ரியல் டைம் லைஃப்க்கு வந்து மூவ் பண்ணுறது, எல்ஸ் அவங்களோட கரியர் க்ரோத்துக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டடி கேப்பபிலிட்டிஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டடி கேப்பபிலிட்டிஸை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஒரு லேர்னரை வந்து ஒரு அகாடமிக் சக்ஸஸுக்கு வந்து எப்படி வந்து மூவ் பண்ணுறது, அதுக்கு வந்து அவங்களோட அகாடமிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, அவங்களோட லேர்னிங் மெத்தடாலஜிஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து எப்படி வந்து ஒரு புது கான்செப்ட்ஸை வந்து அவங்க வந்து எப்படி கிராஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணுன்றது கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறப்ப அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் கேப்பபிலிட்டி என்னன்றது வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரிங் லேர்னிங் ஸ்டைல்ஸ். இதில் வந்து 4 விதமான டைப்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த 4 விதமான டைப்ஸில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் லேர்னர்ஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கான்செப்ட்ஸை வந்து டயக்ராம்ஸோ எதர் சார்ட்ஸோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் நோட்ஸோ வந்து கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த விஷுவல் லேர்னர்ஸ் வந்து அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து தே வில் பி வெரி கிளியர். அது வந்து ரொம்ப வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க மைண்டில் வந்து அது வந்து கரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா, ஆடிட்ரி லேர்னர்ஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளாஸில் என்ன தான் கவனிச்சாலுமே வந்து அவங்களோட கிராஸ்பிங் கேப்பபிலிட்டி வந்து இருக்காது, ப்ராப்பராக இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதாவது புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பாரு யூடியூப்பில் வந்து லெக்சர் வீடியோஸு, நிறைய டுட்டோரியல்ஸு, ஒரே டாப்பிக்கே வந்து திரும்ப 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 வேறு டுட்டோரியல்ஸ் பார்ப்பாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து அந்த கான்செப்ட்ஸ் வந்து முழுசாக வந்து கிராஸ் பண்ணி அவங்களால வந்து அதை வந்து எக்ஸாம்ஸில் வந்து திரும்ப வந்து எழுத முடியும். அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்ரி லேர்னர்ஸ், அதுக்கு கீழே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ். அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி லேர்னர்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நீங்கள் ஒரு மேத்ஸ் சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தே ஹாவ் டு கீப் ஆன் ஒர்க் அவுட். அவங்க வந்து திரும்ப 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 எழுதி பார்க்கணும், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒரே ப்ராப்ளத்தையும் வந்து வேறு எக்ஸாம்பிள் வச்சு நிறைய தடவை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு ப்ராப்பரான ஐடியாவுக்கு வந்து அவங்களால எக்ஸாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் வந்து எழுத முடியும். அவங்களாம் வந்து கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் அதில் வந்துடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீடிங் ஆர் ரைட்டிங் லேர்னர்ஸ். இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் த நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம படிக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தே கேன் ஏபிள் டு சம்மரைஸ். அது வந்து ஒரு ஐடியாலஜி வந்து சம்மரைஸ் பண்ண முடியும். ஒரு டயக்ராம்ஸ் வந்து கிராஸ் பண்ணி எல்லாமே கொண்டு வந்து அந்த ரைட்டிங் லேர்னர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட் ப்ராபப்லி இந்த கேட்டகரியில தான் வந்து ஃபாலோ ஆகும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடி கேப்பபிலிட்டிஸ். அதாவது அவங்களோட படிக்கிற திறமை, லேர்னிங் திறமை, அதாவது அறிவு சார்ந்த திறமைகளை வந்து கோக்னிட்டிவ் அபிலிட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த கோக்னிட்டிவ் அபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். அவங்க வந்து ஒரு அதே கான்செப்ட்ஸை வந்து வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ ட்விஸ்டடாக கேட்டாலுமே சம் பீப்புள் தான் வந்து அந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் சொல்லி அந்த கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோக்னிட்டிவ் அபிலிட்டிஸில் வருவாங்க. அதே கான்செப்ட்ஸ் தான் வந்து எடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் பேப்பரில் கேட்குறப்ப ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கோக்னிட்டிவ் அபிலிட்டிஸ்ன்னு வருவாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி டாப் கிரேட்ஸில் வந்து வருவாங்க. அவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் திங்கிங். ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலுமே அதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங் சொல்கிறாங்க. இது எங்கே அப்ளை ஆகும் சப்ஜெக்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக மேத்ஸில் அப்ளை ஆகும். அடுத்து வந்து சயின்ஸில் அப்ளை ஆகும். சயின்ஸில் கூட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்ஸில் வந்து அப்ளை ஆகும் சொல்லலாம். இந்த ஃபிசிக்ஸ் மேத்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸல் ஆகி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் திங்கிங்கில் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் திங்கிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த ஆர்ட்ஸில் எக்ஸல் ஆகி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எய்தர் வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எய்தர் வந்து ஸ்டோரி டெல்லிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது அவங்களோட திங்கிங் வந்து கொஞ்சம் இமேஜினரியும் சேர்ந்து இருக்கும்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் திங்கர்ஸ் கீழே வருவாங்க. அடுத்து இந்த கோக்னிட்டிவ் அபிலிட்டியில் கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் லேர்னர்ஸ்.
இது வந்து மோஸ்ட் காமனாக வந்து எல்லாருமே வந்து நம்ம இந்த கேட்டகரியில் தான் வந்து ஃபாலோ ஆகும். இந்த ப்ராக்டிக்கல் லேர்னர்ஸ்ன்றது நீங்கள் வந்து ரியல் டெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம என்ன ஸ்டடீஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலுமே நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹை ப்ரொஃபஷனலாக வந்து எல்லாருமே அந்த ஹை ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்ன்னு எதெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அதெல்லாம் இல்லாத பீப்புளாகவும் இருக்கலாம். ஒரு நார்மல் எஜுகேட்டட் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்கூலிங் மட்டும் முடிச்ச ஒரு எஜுகேட்டட் பீப்புளாகவே இருந்தாலுமே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் லேர்னர்ஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து எப்படி ஒரு ரியல் டைமில் ஒரு டிஃபிகல்ட்டான சினாரியோவில் அதை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லேர்னர்ஸ். அடுத்தது இதில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் லேர்னிங். பேஸ் ஆஃப்னா என்னன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அ லேர்னிங். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக பிரெயின் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்ஸை கூட தே கேன் லேர்ன் வெரி ஈஸிலி. ஸோ அப்போ இந்த பேஸ் ஆஃப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா வி கேன் கேட்டகரைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 3 டைப்ஸ். 3 விதமாக வந்து பிரிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கான்செப்ட்ஸை வந்து ரொம்ப கிராஸ் பண்ணுற விதத்துலையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருப்பாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான டாபிக்ஸை கூட அவங்களால வந்து ரொம்ப சுலபமாகவே படிக்க முடியும். ஸோ தட் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஹையர் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லேர்னர்ஸ். நார்மல் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காமன் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லேர்னர்ஸில் தான் வருவாங்க. அதாவது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இல்லை அவங்களே வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக பூஸ்ட் ஆகி படித்து அந்த ஆவரேஜ் லேர்னர்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து ஓரளவு வந்து எப்பயுமே ஆவரேஜ் லேர்னர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவங்களோட இன்கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வந்து கம்பல்சரி அந்த எஜுகேஷனை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து ஆவரேஜ் லேர்னர்ஸில் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு எதுலையாவது இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ஸு அந்த இன்ஃபர்மேஷன்ஸு டயக்ராம்ஸு அது எல்லாமே பார்க்க அவங்களால வந்து அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ண முடியலன்றது வந்து நம்ம மார்க்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை வேறு விஷயத்தில் வீட்லேயே ஆகட்டும் இல்லை ஆகட்டும் நம்ம திரும்ப சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு இரிட்டேஷனாகவே அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இன்னமும் அவங்களுக்கு அடிஷ்னல் டைம் எடுக்கணும். இன்னும் ஒரு பர்சனலைஸ்டு கைடன்ஸ் அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு டீச்சர்ஸோ இல்லை வீட்லேயோ யாரோ மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து அடுத்து ஆவரேஜ் லேர்னர்ஸ் கேட்டகரிக்கு வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரென்த்ஸ் அன்லாக்டு. அதாவது உங்களோட அகாடமிக் ஸ்ட்ரென்த்ஸ் வந்து நீங்கள் எப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, தட் இஸ் உங்களோட பொட்டென்ஷியல் அது வந்து எப்போ வந்து வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. எய்தர் லாங்குவேஜ் ஓரியன்ட், நியூமரிக் ஓரியன்ட் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஓரியன்ட். லாங்குவேஜ் ஓரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம வந்து தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்கும். நமக்கு வந்து தமிழ் தெரியும், அடுத்து இங்கிலீஷ் தெரியுமா இருக்கும். பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட் இந்தியாவாக இருக்கலாம், எங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கற்றுக்கலாம், ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம், இல்லை வந்து ஒரு யூஎஸ் அப்ராட் போகிற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற நம்ம இந்தியன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கும் அங்கேயும் என்ன வேர்ஷன் வந்து டிஃபர் ஆகுதுன்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த லாங்குவேஜ் ஓரியன்டில் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி லாங்குவேஜ் ஓரியன்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமரிக் ஓரியன்ட்னாலே வந்து மேத்ஸ் இல்லாமல் எந்த ஸ்டடீஸுமே வந்து இருக்காது. ஸோ அந்த மேத்ஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, நீங்கள் வந்து எந்த காலேஜ் இன்டர்வியூவோ இல்லை எந்த ஃபியூச்சர் கரியர் எது போனாலுமே நியூமரிக் ஓரியன்ட் கம்பல்சரி வந்து இருக்கும். ஸோ கம்பல்சரி மேத்தமெட்டிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸோ இதிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் வந்து நியூமரிக் ஓரியன்ட் கேட்டகரியில் வந்து வந்துடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், மியூசிக், ஆர்ட்ஸு, டான்ஸு, ஒரு படம் வரைகிற திறமையாக இருக்கலாம். பார்த்த உடனே ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக படம் வரைவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக வந்து அதர் ஸ்கில்ஸ் இருக்கலாம், டான்ஸில் இருக்கலாம், எதர் மியூசிக்கில் இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதர் தேன் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆர்டிஸ்டிக் ஓரியன்ட் கலை நயம் சொல்லுவாங்க. இது எல்லாமே அகாடமிக் ஸ்ட்ரென்த்ஸு அவங்களோட இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் கீழே வந்துடும். அண்ட் தென் இதில் ஃபைனல் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இப்போ இந்த மோட்டிவேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமாக வந்து பிரிக்கலான்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டட்.
அந்த செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப்பர் கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஒரு பேரண்ட்ஸோ ஒரு டீச்சர்ஸோ போயிட்டு வந்து எப்போ பாரு வந்து ஏன் படிக்கலன்னு கூட கேட்கவே வேண்டாம் அவங்கள. தே ஹேவ் தயர் ஓன் ஸ்டடி பிளான்ஸ். அவங்களோட ஓன் ஸ்டடி பிளான்ஸில் அவங்க படிப்பாங்க. அவங்க வந்து மார்க்ஸ்லையும் எக்ஸல் பண்ணுவாங்க, கரியர்லையும் எக்ஸல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கைடட் லேர்னிங். இந்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜென்ரல் அண்ட் காமன் கேட்டகரி சொல்லலாம். இந்த கைடட் லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே நோ தயர் ஓன் கேப்பபிலிட்டிஸ். அவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் நல்லா வரும், இந்த சப்ஜெக்ட் நல்லா வராது, இல்லை இந்த சப்ஜெக்ட்ல இது எடுத்தாலே நமக்கு வந்து புரியவே புரியாது இந்த டாபிக் அப்படின்னு தே நோ தயர் கேப்பபிலிட்டிஸ். இவங்களை என்ன பண்ணணும், யாராவது டீச்சர் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும், படி படி சொல்லணும், நீ வந்து இதில் லேக் ஆகுற, இதில் இன்னும் மார்க் எடு, இல்லை பேரண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இதுதான் வந்து கைடட் லேர்னிங். அந்த மாதிரி யாராவது சொல்லி அவங்கள படிக்கிறதுக்கு சொல்லி மோட்டிவேட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி வருவாங்க. அவங்களா எடுத்து படிக்கணுன்றது இல்லாமல் யாராவது அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து கைடட் லேர்னிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் லேர்னிங். இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸோ ப்ராப்ளம்ஸோ ஏதோ இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப வந்து குரூப்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணி தே கேன் சால்வ். அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதில் யாரோ ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டோ யாரோ ஒருத்தர் வந்து கைட் பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த குரூப் ஸ்டடிலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து புரியாத டாபிக் படிச்சுட்டு திரும்ப தனியாக வீட்டில் வந்தோம் தே கேன் எக்ஸல். ரெண்டு விதமாகவும் இருப்பாங்க. இதுவும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மெத்தடும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங்னு வரும். நம்ம டஃப் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் குரூப் ஸ்டடிஸ் அந்த மாதிரி போயிட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண அப்புறம் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ஓன் ஸ்டடி பிளானில் வந்து நம்ம வந்து படிக்கலாம். இது வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒரு கேட்டகரியில் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும், ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த டீச்சிங் மெத்தட் வந்து அடாப்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் வந்து சக்ஸஸ் ஆகுன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருந்து எப்பயுமே உங்கள் சில்ட்ரனை வந்து ஒரே மாதிரி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்பயுமே, அந்த மாதிரின்றது எந்த அவசியமும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்களோட கேப்பபிலிட்டி எப்போ வந்து வெளிப்படுத்தணுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க. இது வந்து உங்களோட கரியருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எப்பயுமே சில்ட்ரனை வந்து இந்த மாதிரி தான் சொல்லி ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலே வந்து அவங்களோட ஓன் கேப்பபிலிட்டிலே தே கேன் ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். ஸோ கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.